வணக்கம். நான் ரஞ்சனி. கதைக்களத்துக்கு உங்கள அன்போட வரவேற்கிறேன். வாங்க கதைகளுக்குள்ள பயணிப்போம். மத்தியானத்துலேருந்தே மழை நல்லா பேஞ்சிட்டு தான் இருக்கு. அப்பைக்கப்ப விட்டு விட்டு பேஞ்சிட்டு இருக்கு. மாலை வேளையில அந்த பெண்கள் கல்லூரி பஸ் ஸ்டாண்ட்ல வானவில்ல போல வர்ணஜாலம் காட்டிக்கிட்டு மாணவிங்கெல்லாம் வரிசையா நின்றுட்டு இருக்காங்க. பஸ்ஸுக்காக காத்துட்டு இருக்காங்க. கார் வசதி உள்ள மாணவிகள் எல்லாம் அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல காரை நிப்பாட்டி தங்களோட நண்பர்களை ஏத்திட்டு இருக்காங்க. வழக்கமா கல்லூரி பஸ்ல வர மாணவிகளை ஏத்திக்கிட்டு அந்த சாம்பல் நிற வேனும் போகுது. அரை மணி நேரத்துக்கெல்லாம் அங்க ஹாரன்களோட சத்தமும் குளிர்ல விரைத்து போன மாணவிகளோட கீச்சுக்குரல் பேச்சு சிரிப்பொலியும் மலையில பேர் இரைச்சலோட கலந்து போய் தேஞ்சு போயிடுது. நகரோட நடுவுல மக்கள் கூட்டம் அதிகம் இல்லாத அடர்ந்த மரங்கள் தோட்டங்கள் இதுக்கு நடுவுல பங்களாக்கள் மட்டுமே உள்ள அந்த சாலையில ஒதுங்குறதுக்கு இடம் கூட இல்லாம நின்றுட்டு இருந்தாங்க. ஸ்டாண்ட்ல இப்ப 10-12 மாணவிகள் மட்டும்தான் நின்றுட்டு இருக்காங்க. கீழே மறு கோடியில பஸ் வர சத்தம் நர நரன்னு கேக்குது. ஹேய், பஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்காங்க. மழைக்காலம் அப்படின்றதுனால நேரத்தோடையே பொழுது இருண்டு போயிடுச்சு. வீதியில தேங்கி நிக்கிற மழை தண்ணி எல்லாம் ரெண்டு புறமும் வாரி இறைச்சிக்கிட்டு அந்த டீசல் அநாகரிகம் வந்து நிக்குது. பாய் பாய், see you. கண்டக்டரோட விசில் சத்தம். அந்த கும்பல்ல பாதையை எடுத்து விழுங்கிக்கிட்டு ஏப்பம் விடுவது போல அப்படியே மெதுவா நகர்ந்து அந்த பஸ் போகுது. கும்பலை ஏத்திக்கிட்டு அந்த பஸ் நகர்ந்தோன்னே இப்ப பஸ் ஸ்டாப்ல 2 மாணவிகள் மட்டும் தான் நின்றுட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தி சிறுமி, மற்றொருத்தி பெரியவ. பெரும்பாலான சராசரி காலேஜ் ரகம். அவ மட்டும்தான் கொடை வச்சிருந்தா. அவளோட கருணையில அந்த சிறுமி ஒதுங்கி நின்றுட்டு இருந்தா. அவங்க 2 பேருக்கு துணையா ஒரு கிழ மாடு ஒன்று பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தது. சிறுமியை பார்த்தா காலேஜ் படிக்கிறவ மாதிரியே தெரியாது. ஹைஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் தெரியும். அவளது தோற்றத்துல இருந்தே அவ பண வசதி இல்லாத குடும்ப பெண்ணு அப்படின்றது நல்லாவே தெரியும். கழுத்துல நூல் நாள்ல கோத்து வச்சிருக்க ஒரு கருப்பு மணிமாலை, காதுல கிளவர் வடிவத்துல எண்ணெய் இறங்கி போன ஒரு கல் தோடு. இந்த முகத்துக்கு நகைகளே வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப சுடர் விட்டு பிரகாசிச்சுக்கிட்டு புரண்டு புரண்டு மின்னிட்டு இருக்க கரைப்படியாத குழந்தை கண்கள். அவளை பார்க்கும்போது ரொம்ப எளிமையா விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இல்லாத ஒரு எழிலு இவகிட்ட இருந்தது. பார்க்குற எல்லோருக்கும் புதுசா மலர்ந்த ஒரு பூவோட ஞாபகம் தான் வரும். அதுவும் இப்போது மலையில நனைஞ்சு போய் ஈரத்துல நின்று நின்று அந்த தங்க கடைசல் போல உள்ள கால் பாதங்கள் எல்லாம் சிலிர்த்து போயிருந்தது. மலைனால தாவணி ரவிக்கையெல்லாம் உடம்போட ஒட்டிக்கிட்டு ரொம்ப சின்ன உருவமா குளிர்ல குறுகி ஒரு அம்மன் சிலை மாதிரி அவன் நின்றுட்டு இருந்தா. அப்படியே கையில தூக்கிட்டு போயிடலான்னு கூட தோணும். பஸ் வரலையே, மணி என்ன அப்படின்னு கொடை பிடிச்சிட்டு இருந்தவளை அண்ணாந்து பார்த்து கேட்குறா சிறுமி. 6 ஆக போறதுடி அப்படின்னு கை கடிகாரத்தை பார்த்து ரொம்ப சலிப்போட சொல்றா பெரியவ. அதோ ஒரு பஸ் வருது, ஏன் பஸ்ஸா இருந்தா நான் போயிடுவேன் அப்படின்னு கொடைய மடக்கிக்கிறா பெரியவ. எஸ், மழையும் நின்று இருக்கு, எனக்கு பஸ் வந்துடும். 5:45 டெர்மினல்லேருந்து ஒரு பஸ் புறப்படும். வர்றது பஸ்னா நானும் போயிடுவேன் அப்படின்னு ஒப்பந்தம் செய்யறது போல அவ பேசுறப்ப குரலே ரொம்ப இனிமையா அந்த மொழியே ஒரு மழலை மாதிரி அந்த பெரியவளுக்கு தெரிஞ்சுது. சிறுமியோட கன்னத்தை பிடிச்சி கிள்ளி சமத்தா ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ அப்படின்னு கிள்ளி முத்தம் கொடுக்குறா. பஸ் வருது. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா 2 பஸ் வருது. முதல்ல வந்த பஸ்ல பெரியவ ஏறிக்கிறா. பாய் பாய், தேங்க்யூ, என் பஸ்ஸும் வந்துடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெரியவளை வழி அனுப்பிய சிறுமி பின்னால் வந்த பஸ்ஸோட நம்பரை பார்த்து ஏமாற்றமாறா. இவளோட முகம் மாற்றத்தை வச்சே இவ இந்த பஸ்ஸுக்காக நிக்கல அப்படின்னு புரிஞ்சுக்கிற டிரைவர் பஸ் ஸ்டாண்ட்லயும் வேற ஆள் இல்லாததுனால பஸ்ஸை நிறுத்தாம ஓட்டிட்டு போறாரு. அந்த பெரிய சாலையில ஆள் நடமாட்டமே இல்லாத சூழ்நிலையில அவ மட்டும் தன்னை தனியா நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு துணையா அந்த கிளை மாடு மட்டும் நின்றுட்டு இருந்தது. தூரத்துல எதிர காலேஜ் காம்பவுண்டுக்குள்ள இப்போதாவது யாரோ ஒருத்தர் நடமாடுற மாதிரி தெரிஞ்சுது. திடீர்னு ஒரு திரை விழுந்த மாதிரி இருள் வந்து படிஞ்சு போயிருந்தது. அதை தொடர்ந்து சீறி அடிச்ச ஒரு காத்துல அந்த சாலையில கவிழ்ந்திருந்த மரக்கிளை ஒன்று படபடன்னு நீர்த்துளிகளை விழுவச்சுது. அவ மரத்தோட ஒட்டி நின்றுக்கிட்டா. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் நல்லா கடுமையா மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு குறுக்க உள்ள சாலையை கடந்து திருப்பியும் காலேஜ்குள்ளேயே ஓடி போயிடலாம் அப்படின்னு சாலையோட 2 பக்கங்களையும் அவ பாக்குறா. இப்போ அந்த சாலையில வந்த ஒரு பெரிய காரு அவளை உரசுற மாதிரி வந்து டக்குன்னு அவ முன்னாடி நிக்குது. அவ அந்த பெரிய காரை பின்னாலேருந்து முன்னாடி டிரைவர் சீட்டு வரையும் நல்லா விழிகளை பெருசா விரிச்சு ஆச்சரியத்தோட பாக்குறா. காரை ஓட்டிட்டு வந்த இளைஞன் வசீகர புன்னகையோட அவனுக்கு இடதுபுறமா சரிஞ்சு படுத்து பின் சீட்டு கதவை திறக்கிறான். ப்ளீஸ் கெட் இன், ஐ கேன் ட்ராப் யூ அட் யுவர் பிளேஸ் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த சின்ன பொண்ணு தன்னோட விழிகளை விழிச்சு ரொம்ப ஆச்சரியமா அந்த காரை பார்க்குறத அவன் பார்க்குறான். அவனோட முகத்தை பார்த்து அவளுக்கு காதோரமும் மூக்கு நுனியும் செவந்து போகுது. நோ நோ தேங்க்ஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு மழை விட்டதும் பஸ்லேயே போயிடுவேன். இட்ஸ் ஆல் ரைட், கெட் இன் அப்படின்னு அவளை அவசரப்படுத்துகிறான்.
கொற்ற மலையில தயங்கி நிக்கிற அவளை கையை பிடிச்சு இழுக்காத குறையா கூப்பிட்டான். ஒரு முறை பின்னாடி திரும்பி பார்க்கறா. மலைக்கு புகலிடமா அவள் நின்றுட்டு இருந்த அந்த மரத்தை இப்ப அந்த கிளை மாடு ஆக்கிரமிச்சிட்டு இருந்தது. அவளுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த அந்த காரோட கதவு இன்னும் திறந்திருந்தது. அந்த காரோட கதவு வழியா மலைசாரெல்லாம் அந்த சீட்ல விழுது பார்த்து அவ கதவை மூடலான்னு கதவை சாத்த பார்க்கறா. அவசரமா தடுக்கிற மாதிரி அவ கை மேல இவன் கை வச்சு அழுத்துறான். அவ பதறி போய் கையை எடுத்துக்கிறா. அவன் முகத்தை அவ ஏறிட்டு பார்க்கறா. அவன்தான் என்ன அழகா சிரிக்கிறான். இப்ப அவனும் கார்லேருந்து வெளியே வந்து அவளோட மலையில நனைஞ்சிட்டு இருக்கான். கெட்டின். இப்ப அந்த அழைப்ப அவளால மறுக்க முடியல. உள்ள ஏறியதும் அவனோட கை அவளை சிறப்பிடிக்கிற மாதிரி கார் கதவை அடிச்சு சாத்துது. அலையில மிதக்கிற மாதிரி சாலையில வழுக்கிக்கிட்டு அந்த கார் ரொம்ப ஸ்பீடா போகுது. காருக்குள்ள ஏறி உட்காந்தவ தன்னோட விழிகளை காருக்குள்ள சுழல விட்டா. இவ்வளவு நேரமா குளிர்ல நின்றுட்டு இருந்த உடம்புக்கு காருக்குள்ள நிலவிய வெப்பம் ரொம்ப இதமா இருந்துச்சு. காரு தரையில ஓடுற மாதிரி தெரியல. தரையிலேருந்து ஒரு அடிக்கு மேல பூமிக்கு மேல மிதக்கிற மாதிரி இருந்தது. வீட்டெல்லாம் எவ்வளோ அகலமா இருக்கு, தாராளமா ஒருத்தர் படுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு மூலையில மார்போடு தழுவிய புத்தக கட்டோட ஒடுங்கி உட்காந்துருக்குது அவளுக்கு அநாகரிகமா தெரிஞ்சுது. புத்தகத்தையும் அந்த சின்ன டிஃபன் பாக்ஸையும் சீட்ல ஒரு பக்கமா வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நகர்ந்து கம்பீரமா உட்காந்துக்கிட்டா. இந்த காரே ஒரு வீடு மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கார் இருந்தா வீடே வேணாம். இவனுக்கும் ஐயோ இவருக்கும் ஒரு வீடு இருக்கும் இல்லையா? காரே இப்படி இருந்தா இந்த கார் சொந்தக்காரரோட வீடு எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அரண்மனை மாதிரி இருக்கும். அங்க யாரெல்லாம் இருப்பா? இவர் யாருன்னே எனக்கு தெரியாதே. ஹை, இது என்ன நடுவுல 2 சீட்டுக்கும் நடுவுல இழுத்தா மேஜை மாதிரி வர்றதே. இது மேல புத்தகத்தை வச்சு படிக்கலாம், எழுதலாம். இல்லைனா இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்னு தலைய வச்சுட்டு ஜம்முன்னு படுத்துக்கலாம். இந்த சின்ன வழக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல, தாமரை மொட்டு மாதிரி. அல்லி மொட்டு மாதிரி. இத எரிய விட்டு பார்க்கலாமா? சீ, இவர் கோபிச்சுக்கிட்டாருன்னா? அதுக்கு கீழேயே இருக்கு பார் சுவிட்ச். அவன் காரை ஓட்டிக்கிட்டே முன்னாடி இருந்து சிறிய கண்ணாடியில அவளை பார்த்து ஒரு சிரிப்போட சொல்றான். அவ அந்த சுவிட்சை போட்டு அந்த விளக்கு எரியிற அழகை ரசிச்சு பார்க்கறா. அதுக்கப்புறம் பவரை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சிக்கன உணர்வோட விளக்கு அணைக்கிறா. அப்புறம் தன்னையே ஒரு முறை பார்த்துக்கிட்டு தலையிலேருந்து வழிகிற தண்ணிய தன்னோட 2 கைகளால வலிச்சு எடுக்கிறா. இன்னைக்குன்னு போய் இந்த தரித்திரம் பிடிச்ச தாவணிய போட்டுட்டு வந்திருக்கேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே சலிச்சுக்கிட்டு அவனோட தலைப்பை பிழிஞ்சிட்டு இருக்கும் போது அவன் இடது கையால ஸ்டியரிங்க்கு பக்கத்துல இருந்த ஒரு பெட்டியை திறந்து ஒரு டர்க்கி டவலை அவகிட்ட நீட்டுறான். தேங்க்ஸ். அந்த டவலை வாங்கி தலையும் முழங்கையும் தொடச்சிக்கிட்டே முகத்தை துடைக்கிறா. அப்போ என்ன வாசனை! சுகமா முகத்தை வச்சு அதை அழுத்திக்கிறா. ஒரு திருப்பத்துல அந்த காரு ஸ்பீடா வளையும் போது அவ ஒரு பக்கம் அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே சரிகிறா. அந்த சீட்ல இருந்த புத்தகமும் டிஃபன் பாக்ஸும் ஒரு பக்கம் உருளுது. சாரின்னு சிரிச்சுக்கிட்டே அவளை ஒரு முறை திரும்பி பார்த்து அதுக்கப்புறம் காரை மெதுவா ஓட்டுறான் அவன். பயந்து போய் அலறியதுக்கு வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டே கீழே கிடக்கும் புத்தகத்தையும் டிஃபன் பாக்ஸையும் அவ எடுக்கிறா. ஜன்னல் கண்ணாடிக்கு வெளியே பார்க்கும்போது அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. அவ தன்னோட தாவணி தலைப்பால தொடச்சிக்கிட்டு வெளியே பார்க்கறா. என்ன கார் இந்த தெருவில் போகுது, எங்க வீடு அங்க இருக்கு அப்படின்னு அவ உதடுகள் மெதுவா முனகுது. இருக்கட்டுமே, யார் இல்லைனா அப்படின்னு அவனும் முனகிக்கிட்டே அவளை பார்த்து சிரிக்கிறான். என்ன இது வம்பா போச்சு அப்படின்னு அவ தன்னோட கைகளை பிசைஞ்சுக்கிட்டாலும் அவன் அவளை பார்க்கும்போது அவனோட திருப்திக்காக புன்னகைக்கிறா. காரு ரொம்ப தூரம் போயிட்டே இருந்தது. நகரத்தோட வெளிப்புறத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ட்ரங்க் ரோட்ல கார் போய் நின்னுச்சு. இந்த மலையில இப்படி ஒரு கார்ல பிரயாணம் பண்றதை நினைச்சு அவளுக்கு ரொம்ப குதூகூலமா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த கார்ல ஏன் போறோம் அப்படின்னு நினைக்கும் போது அவளுக்கு அடி வயிற்றுக்கும் தொண்டைக்கும் நடுவுல ஏதோ உருள்ற மாதிரி இருந்தது. சின்ன குழந்தை மாதிரி அடிக்கடி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவனை நச்சரிக்கவும் பயமா இருந்துச்சு. தன்னை அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தனியா விட்டுட்டு போனாலே அவளோட நினைவும் அவ தன்னோட கண்ணத்தை கிள்ளி சொல்லிட்டு போன அந்த வார்த்தையும் இப்ப அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. சமத்தா, ஜாக்கிரதையா வீட்டுக்கு போ. நான் இப்போ அசராயிட்டேனா? இப்படி முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரோட கார்ல ஏறிட்டு தனியா போறது தப்பு இல்லையா? அவரை பார்த்தா கெட்டவர் மாதிரி தெரியல. என்ன இருந்தாலும் நான் வந்திருக்க கூடாது. இப்ப என்ன பண்றது? எனக்கு அழுகையா வருதே. சீ, அழக்கூடாது. அழுதா அசடே நீ இங்கேயே கடன்னு அவர் கோபிச்சுட்டு என்னை இறக்கி விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? எப்படி வீட்டுக்கு போறது? எனக்கு வழியும் தெரியாதே. நாளைக்கு ஸ்வாலஜி ரெக்கார்ட் வேற எழுதி சப்மிட் பண்ணணும். வேலை நிறைய இருக்கு. அவளோட பார்வை அவளுக்கு எதிர்த்தாப்புலையே அவளை மாதிரியே தத்தளிச்சிட்டு இருந்த வைப்பர் மேல வெறிச்சிருந்தது. கடைசியில தைரியமா அவளை அறியாமலேயே அந்த வார்த்தைகளை அவ கேட்டா. இப்போ நம்ம எங்க போறோம்?
அவளது படபடப்பான கேள்விக்கு அவன் ரொம்ப சாதாரணமாக பதில் சொல்கிறான். எங்கேயும் இல்லை, சும்மா ஒரு டிரைவ். நேரம் ஆயிடுத்தே, வீட்டில் அம்மா தேடுவாங்க. ஓ எஸ், திரும்பிடலாம். கார் திரும்புது. ட்ரங்க் ரோட்டை விட்டு விலகி பாலைவனம் போல ஒரு திடலுக்கு பிரவேசிக்குது. அதுலேயும் ரொம்ப தூரம் போய் அதோட மத்தியில் நிற்கிது காரு. கண்ணு கெட்டின தூரம் வரையும் மழையும் இருளும் தான் அரணா இருந்துச்சு. மழையும் காத்தும் முன்னை விட மூர்க்கமாக சீறி விளையாடிட்டு இருந்தது. திடீர்னு கார் நின்னோன்னு அவள் ரொம்ப பயந்து போயிட்டா. பயந்த குரல்ல, ஏன் கார் நின்றுடுச்சு, பிரேக் டவுனா அப்படின்னு கேட்டா. அவன் அதுக்கு பதில் சொல்லாமல் இடி இடிப்பு போல சிரிச்சான். அவளோட முகத்தை பார்த்துக்கிட்டே காரில் உள்ள ரேடியோவை ஆன் பண்ணான். ரேடியோவோட மெல்லிசான வெளிச்சமும் அதை தொடர்ந்து இசையும் வந்துச்சு. அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவனை என்னவோ கேட்குற மாதிரி புருவத்தை சுருக்கி பார்க்குறா. அவனோ ஒரு புன்னகையால் அவளிடம் ஏதோ யாசிக்கிறது போல எதுக்கோ கெஞ்சுறான். இப்போ அந்த ரேடியோலேருந்து வந்த ட்ரம்பட்டோட இசைக்கு அவன் சொடக்கு போட்டுக்கிட்டே கழுத்தை நல்லா அசைச்சு திரும்பி பார்த்து அவகிட்ட உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்குறான். இதழ்களை பிரிக்காம ஆம் அப்படின்னு சொல்லி தலை அசைக்கிறா. ரேடியோக்கு பக்கத்தில் இருந்த பெட்டியிலேருந்து சாக்லேட்டை எடுத்துட்டு ஒன்று அவகிட்ட நீட்டிட்டு இன்னொன்று எடுத்து அவன் வாயில் போட்டுக்கிட்டு நல்லா சாஞ்சு உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ரேடியோலேருந்து வர ட்ரம்பட் இசைக்கு தாளம் போட்டுட்டு ஹாயாக உட்காந்துருக்க அவள் தீர்க்கமாக பார்க்குறா. அவன் அழகாத்தான் இருக்கான். உடலை இறுக்கி போட்டிருக்க சட்டை, அந்த ஒளியிலையும் அவனோட அழகான நிறம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கொடிய சர்ப்பத்தோட கம்பீரமான அழகு தான் அவளுக்கு தெரிஞ்சுது. ஐயோ, மணி 7 ஆயிடுத்தே. சாக்லேட்டை சாப்பிட்டுட்டே அமைதியாக அவனை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு கத்தி சொன்னதை கேட்டு அவனும் ஒரு முறை கடிகாரத்தை பார்க்குறான். காரோட முன்புற கதவை திறந்து பார்க்குறான். மழையோட சத்தம் இன்னும் ரொம்ப அதிகமாக கேட்குது. அவன் ஒரு நொடி தான் டக்குன்னு கதவை திறந்துட்டு வெளில போகிறான். எங்கே போகிறீங்க? எங்கேயும் போகலை, இங்கே தான் வரேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லிக்கிட்டே அந்த சிறு பொழுதில் தெப்பமாக நனைஞ்சிட்டான். அவன் பின் சீட்டோட கதவை திறந்துட்டு உள்ளே வந்தான். அவள் அருகே வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள் துடைக்கிறதுக்காக கொடுத்த டர்க்கி டவலை எடுத்து இப்போ அவன் துடைச்சிக்கிட்டான். அவன் கையில் வச்சுருந்த சாக்லேட் கவரை கசக்கி தூக்கி போடுறான். அவள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்கா. அவன் சட்டப்பையிலேருந்து ஒரு சிறிய டப்பாவை எடுக்கிறான். அதுலேருந்து அடுக்கடுக்காக இருக்கிற சாக்லேட்லேருந்து ஒன்று எடுத்து வாயில் போட்டுட்டு அவகிட்ட நீட்டுறான். என்ன இது? ச்விங்கம். ஐயோ, எனக்கு வேண்டாம். ட்ரை, யூ வில் லைக் இட். அவள் கையில் இருந்த சாக்லேட்டை அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு அவன் தர்றதை மறுக்க மனம் இல்லாமல் கை நீட்டுறா. அவள் கையில் தருமறுத்து அந்த ச்விங்கத்தை அவனே அவளோட உதட்டில் வச்சு ஊட்டிவிட முயற்சி செய்கிறான். அவளுக்கு தலையெல்லாம் பற்றி எரியறது மாதிரி இருந்தது. உடம்பெல்லாம் ஒரு சுகமான வெப்பம் வந்து தாக்குச்சு. கொஞ்சம் பின்னாடி தள்ளி அவன் கையில் இருந்ததை தான் கையிலேயே வாங்கிக்கிறா. தேங்க்யூ. அவனோட 2 விழிகளும் அவளோட 2 விரிகளில் சொருகி இருந்தது. அவனோட கண்களை ஏறிட்டு பார்க்க முடியாமல் இவ அடிக்கடி தலை குனிஞ்சுக்கிறா. அப்படி கவிழ்ந்திருக்கும் போது அவன் அந்த சீட்டில் மெல்ல மெல்ல நகர்ந்து தன்னோட பக்கத்தில் நெருங்கி வர்றது அவளுக்கு தெரியுது. கண்ணாடி வழியாக வெளில பார்க்குறா. மழையும் காத்தும் ரொம்ப மூர்க்கமாக சிரி விளையாடிட்டு இருந்தது. அந்த கதவோட ஒண்டி உட்காந்துக்கிறா. அவனும் தன்னோட மார்புக்கு குறுக்க கைகளை கட்டிக்கிட்டு ரொம்ப கௌரவமாக விலகி அமர்ந்து அவளோட உள்ளத்தை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஹவு டு யூ லைக் திஸ் கார்? இந்த கார் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்குறான். அவனோட குரல் ரொம்ப கரகரத்து ரொம்ப அந்தரங்கமாக அவளோட செவிவழி புகுந்து அவளுக்குள்ள எதையோ சலனப்படுத்துச்சு. தன்னோட சலனத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒரு புன்னகையுடன் சமாளிச்சுக்கிட்டு அவளும் பதில் சொல்கிறா. ஓ, இட்ஸ் நைஸ். ஆழ்ந்த சிந்தனையோட பெருமூச்சு ஒன்று விட்டுட்டு தலை குனிஞ்சிக்கிட்டே ஆங்கிலத்தில் சொல்கிறான். உனக்கு தெரியுமா, இந்த கார் 2 வருஷமாக ஒவ்வொரு நாளும் உன் பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கு. டு யூ நோட் தட்? அப்படின்ற கேள்வியோட அவன் முகம் நிமிர்த்தி அவளை பார்க்கும்போது தனக்கு அவன் கிரீடம் சூட்டி விட்டது மாதிரி அந்த வினாடியில் மெய் மறந்து போகிறா. ரியலி? ரியலி. அவனோட வெப்பமான மூச்சு காத்து அவளோட பிடரியில் லேசாக பட்டுச்சு. அவனது ரகசிய குரல் அவளோட இதயத்தை உரசி சிலுத்துச்சு. டு யூ லைக் மீ? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? விலக இடம் இல்லாமல் அவள் தனக்குள்ளேயே ஒடுங்குவதை கண்டு திருப்பியும் அவன் கொஞ்சம் தள்ளி உட்கார்றான். ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த சூழ்நிலையை பற்றியும் இந்த அனுபவத்தை பற்றியும் அவளோட உணர்ச்சிகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் கேட்குறான். நல்லா இருக்கு, ஆனால் பயமாக இருக்கே. பயமா? எதுக்கு பயப்படணும்? அவளை தேற்றுற மாதிரி அவளோட தோளில் தன்னோட கையை வச்சு கொழுக்கிறான். அந்த தேற்றலில் அவளோட நயமிக்க பெண்மையே உதிர்ந்து போன மாதிரி அவள் நிலை குலைந்து போகிறா. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. எதுக்கு இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே முனகிக்கிட்டு இந்த முறை பின்வாங்க போகிறதே இல்லை அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட திருப்பியும் அவளோட நெருங்கி உட்கார்றான். மே ஐ கிஸ் யூ?
அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே புரியவே இல்லை. நாக்கு புரள மறுக்குது. அந்த குளிரிலும் முகமெல்லாம் வேர்த்து தேகம்லாம் பதறி போகுது. திடீர்னு அவனோட கரங்கள் தன் மேலே படுறதை பார்த்து அவள் துடி துடித்து ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கதற கதற அவளோட கதறல் எல்லாத்தையுமே காதில் வாங்காமல் முன்னேறி போகிறான். அவளோட கதறல் இப்போ மெலிந்து தேய்ந்து அடங்கியே போயிடுச்சு. வெளியில் மழை சோன்னு பெய்யுது. மின்னல் தெறிக்குது. இடி எங்கேயோ முழங்குது. எங்கேயோ அந்த இடி விழுந்திருக்கணும். கார் கதவை திறந்துக்கிட்டு அவன் பின் சீட்லேருந்து இறங்கி முன்னாடி போகிறான். அவன் நடக்கும்போது சேரில் அவன் பாதம் புதஞ்சு சலக்குன்னு சில சொட்டு அந்த சீட்லேயும் படுது, அவன் மேலேயும் படுது. உடல்லையும் மனசுலையும் உறுத்துற வேதனையால் தன்னை மீறி அவள் பொங்கி பொங்கி அழுக ஆரம்பிக்கிறா. அடக்க முடியாமல் அவனுக்கு தெரியாமல் அவள் ரொம்ப மௌனமாக அழுதுட்டு இருந்தா. முன் சீட்டுக்கு போன அவன் சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்கிட்டு புகை விட்டுக்கிட்டே சுங்கத்தையும் மென்னுட்டு இருந்தான். அவளுக்கு இந்த நிமிஷமே தன்னோட வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா மடியில் படுத்து ஓன்னு அழுது நடந்த எல்லாத்துக்கும் ஆறுதல் தேடிக்கணும்னு இருந்துச்சு. அவளோட உடம்பும் மனசும் நடுங்கிட்டு இருந்தது. அவனோ ரொம்ப சாதாரணமாக சிகரெட் குடிச்சிட்டு இருந்தான். அதை பார்க்கும்போது அவளுக்கு எரிச்சல் பத்திக்கிட்டு வந்துச்சு. அவள் தன்னை மீறி ஒரு ஆத்திரத்தில் அழுகை குரலில் அலறா. என்னை வீட்டில் கொண்டு போய் விட போறீங்களா இல்லையா? அவன் டக்குன்னு டேப் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு டோன்ட் ஷவுட் லைக் தட். அவன் ரொம்ப எரிச்சல் மிகுந்த குரலில் அவளை எச்சரிக்கிறான். கத்தாத. அவனை நோக்கி 2 கரங்களையும் கூப்பி பரிதாபமாக அழுதுகிட்டே அவள் கெஞ்சிரா. எங்கள் அம்மா தேடுவாங்க. என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுடுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம். வெளியில் அவள் அப்படி சொன்னாலும் மனசுக்குள்ள என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். நான் இங்கே வந்திருக்கவே கூடாது. என்னென்னவோ ஆயிடுத்தே அப்படின்னு என்னோட தலையிலேயே அடிச்சுக்கிறா. ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் சீன் அப்படின்னு அவளை கெஞ்சி வேண்டிக்கிறான். சலிப்போட காரை திருப்புறான். சி, இது என்ன கஷ்டம். இது பிடிக்கலைன்னா அப்போவே சொல்லியிருக்கலாமே. ஒரு அருமையான சாயங்கால பொழுது பாழாகி போச்சு. பாவம், இதெல்லாம் காலேஜில் படித்து என்ன பண்ண போகுதோ. இன்னும் கூட அலறாளே. அவள் பக்கம் திரும்பி ஐ எம் சாரி, உன்னோட உணர்ச்சிகளில் நான் புண்படுத்தி இருந்தா என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு அவகிட்ட சொல்லிட்டு அவளோட இடத்துல அவள் இறக்கி விட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை மறந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்ற அவசரத்தில் அவன் காரை ஸ்பீடாக ஓட்டுறான். அவளோட வீட்டை நோக்கி கார் போயிட்டு இருந்தது. இங்கே நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்லுவான்னு நினச்சி அவள் வீடு வந்ததும் அவன் காரை ரொம்ப மெதுவாக ஓட்டுறான். ஆனால் அவள் அந்த அளவுக்கு கூட விவரம் தெரியாத பொண்ணாக இருக்கா அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். அவனே ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடக்கூடாது, அதனால் நீ இங்கேயே இறங்கி போயிடு. அவளை பார்க்க அவனுக்கே பரிதாபமாக இருந்துச்சு. குற்ற உணர்ச்சியில் இப்போ அவனும் தவிக்க ஆரம்பித்தான். அவனோட கண்கள்லேருந்து விவஸ்தையே இல்லாமல் கண்ணீர் பளபளத்து. அவனே இறங்கி ஒரு பணியாள் மாதிரி கார் கதவை திறந்து விட்டான். அவள் எந்த உணர்ச்சியுமே இல்லாமல் மரத்து போன நிலைமையில தன்னோட புத்தகங்கள் எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி அவன் முகத்தை கூட பார்க்க முடியாமல் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்தான். தனது பக்கத்தில் குள்ளமாக குழந்தை மாதிரி நின்றுட்டு இருந்தா அவளை பார்க்கும்போது அவன் தனக்குள்ளேயே தன்னையே நொந்துக்கிறான். தனக்கு இருந்த அளவுக்கு அதிகமான சுதந்திரமே தன்னை இவ்வளவு கேவலமாக அடிமையாக்கி வச்சிருக்கு அப்படின்றத அவன் நினச்சி பார்த்தான். அவகிட்ட ரொம்ப ரகசியமாக சொல்கிற மாதிரி ஐ எம் சாரி அப்படின்னு சொன்னான். அவனை முகநிமிந்து பார்க்குறா. அந்த பார்வை அவனை ஏதோ பண்ணுச்சு. அவள்கிட்ட என்னவோ கேட்க அவனோட உதடுகள் துடிச்சுது. என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையோட அவனது குரல் கம்மி அடைச்சு போச்சு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்து போறா. அவளை இறக்கி விட்டுட்டு காரு வேகமாக போய் இருளில் மறைஞ்சு போயிடுச்சு. கூடத்தில் அரிக்கேன் விளக்கு அணைஞ்சு போயிருந்தது. சமையல் கட்டில் கைவேலையாக இருந்த அம்மா விளக்கு அணைஞ்சிருக்கதை பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் பற்ற வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து மணியை பார்க்கும்போது மணி 7:30 ஆயிருந்தது. திடீர்னு மனசில் ஏதோ பதைக்க அவங்க திரும்பி பார்த்தம்போது இவ படியேறிட்டு இருந்தா. மலையில் நனைஞ்சி தலை ஒரு கோலம் துணி ஒரு கோலமாக வந்த மகளை பார்த்து அவங்க வயிற்றுல புளியை கரைச்சிது. என்னடி கோலம் இது? அவள் ஒரு சிலை மாதிரி அசைவற்று நின்னா. குமரி வந்த அழுகைய தன்னோட அம்மா மேலே தோளில் சாஞ்சு வாயை வச்சு புதைச்சிக்கிட்டு அம்மானு கதறி அழுதா. என்னடி, என்ன நடந்தது? ஏன் இவ்வளவு நேரம் அழாம சொல்லு. தன்னை தழுவிக்கிட்டு புழு மாதிரி துடிக்கிற மகளோட வேதனைக்கு காரணம் என்னன்னு தெரியலனாலும் அது வேதனை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வேதனையில் தன்னோட மனசும் கலங்கி அழுது முந்தானையில் கண்களை தொடச்சிக்கிட்டு மகளோட முதுகுல ரொம்ப ஆதரவாக தட்டி கொடுத்தா. ஏண்டி, ஏன் இப்படி அழுற சொல்லு. தன்னோட தாயோட முகத்தை பார்க்க முடியாமல் அவள் தோளில் சாஞ்சிக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் அழுகையோடு சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளோட ஒட்டி இருந்த பெண்ணை பிரித்து நிறுத்தி தள்ளி நிப்பாட்டி ஒரு சாபப்பட்ட பெண்ணை பார்க்குற மாதிரி ரொம்ப அருவருப்போட பார்த்தா அம்மா. அந்த அப்பாவி பொண்ணு நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சா. மழை கொட்டுன்னு கொட்டுச்சுமா. பஸ்ஸே வரல. ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தேன். அதனால தான் காரில் ஏறினேன்.
ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு அந்த கார் போச்சு. நான் இறங்கி ஓடிடலான்னு தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு வீட்டுக்கு வழி தெரியாதே. அப்புறம் அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பலார்னு கன்னத்தில் ஒரு அறை விழுந்தது. சுருண்டு போய் அவள் மூளையில் விழுந்தா. அடி பாவி, என் தலையில் நெருப்பள்ளி கொட்டிட்டியே அப்படின்னு வாய் திறந்து கத்த வந்த நிலையில கத்தாம வாயை அடக்கிக்கிட்டா. அது 4 குடுத்தின வீடு. சத்தம் கேட்டா அக்கம் பக்கத்துல வந்துருவாங்கன்னு கத்தி அழக்கூட முடியாம இருந்தா. வீட்டோட கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திட்டு தான் அடிச்சது பத்தாது, அம்மா இன்னும் கொஞ்சம் அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்த மகளை எரிப்பது போல பார்த்தா அம்மா. பாவி, இப்படி குடும்ப மானத்தையே வாங்கிட்டியே. அவ தலையில ஒரு முறம் நெருப்பு அள்ளி கொட்டலாம் போல தோணுச்சு அவளுக்கு. அப்புறம் அத்தோட அந்த களங்கம் போயிருமா? என் பொண்ணை கொன்னுட்டு நான் மட்டும் உயிர் வாழ்வேனா? அதுக்கப்புறம் அந்த களங்கம் போயிடுமா? என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த தாய் பரிதவிச்சா. கடவுளே, அந்த பாவைக்கு நீ தான் கூலி கொடுக்கணும்னு முகம் தெரியாத அவனை சபிச்சா. உன்னோட பொண்ணை தொடுறதுக்கு கை கூசினாலும் என் பொண்ணை நானே ஒதுக்குனா அவ வேற எங்க போவா அப்படின்னு தீர்க்கமா யோசிக்க ஆரம்பிச்சா. கோபிக்கிறதுனாலையோ தண்டிக்கிறதுனாலையோ இதுக்கு பரிகாரம் பண்ண முடியாதுன்னு மகளோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு அரிக்கன் லைட்டை எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போறா. பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு தனக்கு தெரிஞ்ச தெய்வம் எல்லாத்தையும் வழிபட்டுக்கிறா. இந்த ஒன்றும் தெரியாத பேத பெண்ணு மீது பட்டுவிட்ட கரையை கழுவி களங்கத்தை போக்குமாறு பிரார்த்திக்கிறா. இல்லை மாதிரி நின்றுட்டுருக்க தன்னோட பொண்ணோட தலையில கொடமா தண்ணி எடுத்து ஊத்துறா. சீயக்காயை எடுத்து தேய்ச்சிக்கிட்டே மெல்லிய குரல்ல பொண்ணுக்கிட்ட விசாரிக்கிறா. உனக்கு அவனை தெரியுமா? அழிஞ்சு போறவன் அப்படின்னு அவனுக்கு நிறைய சாபத்தை விட்டுட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு கோவமா நிற்கிறா. வாழை இலை முள்ளில் விழுந்தாலும் முள்ளு வாழையில விழுந்தாலும் சேதம் என்னவோ பொண்ணுக்கு தான். பொண்ணோட தலையெழுத்தே மாத்திர மாதிரி சீயக்காயை வச்சு அழுத்தி பரபரன்னு தேய்ச்சி விடுறா. ஏனோ அந்த சமயம் இவளை 2 வயசு குழந்தையா விட்டுட்டு இறந்து போன தன்னோட கணவனை நினச்சி அழுவுறா. இது யாருக்கும் தெரியக்கூடாதுரி குழந்தை. தெரிஞ்சா அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போகும். நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கே, அவளுக்கு இப்படி இருந்தா என்ன பண்ணுவோன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. புலம்பிக்கிட்டே கொடியில இருந்த துண்டை எடுத்து அவள் தலையை தோட்டி விட்டுட்டு அவள் முகத்தை நிமித்தி பார்க்குறா. கழுவி துடைச்ச பீங்கா மாதிரி வாலிபத்தோட கரைகள் கூட படிவதற்கு வழி இல்லாமல் அந்த குழந்தை முகத்தை உத்து பார்த்துட்டு மகளோட நெற்றியில ஆதரவாக முத்தமிட்டா. நீ சுத்தமாயிட்டடி. உன் மேலே கொட்டின ஜலம் எல்லாம் ஜலம் இல்லை, நெருப்புன்னு நினச்சிக்கோ. உன் மேலே இப்போ கரையே இல்லை. நீ பளிங்கிடி பளிங்கு. மனசில் அழுக்கு இருந்தால் தாண்டி அழுக்கு. உன் மனசு எனக்கு தெரியுறது, உலகத்துக்கு தெரியுமோ? அதுக்காகத்தான் சொல்கிறேன். என்னடி அப்படி பார்க்குற? நான் சொல்கிறது சத்தியம். நீ சுத்தமாயிட்ட. ஆமாம், தெருவில் நடந்து வரும்போது எத்தனையோ தடவை அசிங்கத்தை காலில் மிதிச்சிட்டோம். அதுக்காக காலை வெட்டியாக போடுறோம்? கழுவிட்டு பூஜை அறைக்கு கூட போகிறோமே. சாமி என்ன வேணான்னு நம்மளை துரத்தவா செய்கிறார்? எல்லாம் மனசு தாண்டி. மனசு சுத்தமாக இருக்கணும். உனக்கு அகலிகை கதை தெரியுமா? ராமரோட பாதத்துளி பட்டு அவள் புனிதமாயிட்டாள்னு சொல்லுவா. ஏன்னா அவள் மனசால கெட்டு போகலை. அதனால தான் ராமரோட பாதத்துளி பட்டு அவள் திருப்பியும் உயிர்ப்பித்தா. எதுக்கு சொல்கிறேன்னா, வீணா உன் மனசு கெட்டு போயிடக்கூடாது பாரு. கெட்ட கனவு மாதிரி இதை மறந்துடு. உனக்கு ஒன்றுமே நடக்கலை. சாமி முன்னாடி நின்று மனசுருகி வேண்டிக்கிறா. குழந்தை, சாமிக்கிட்ட நல்ல வாழ்க்கையை கொடுன்னு வேண்டிக்கோ. நீ எனக்கு மட்டும்தான் குழந்தை. இந்த உலகத்துக்கு நீ குழந்தை இல்லடி. நடந்ததை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. அவள் சத்தியமாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தாயோட கருத்தை இருக்க பற்றிக்கிறா. தான் பொண்ணோட கண்ணில் பூஜை அறையில் இருந்த குத்து விளக்கோட சுடரு பிரகாசிச்சுது. அது வெறும் விளக்கோட நிழலாட்டம் மட்டும் இல்லை, அதில் முழு வளர்ச்சி பெற்ற பெண்மையோட நிறைய பிரகாசிப்பதை அந்த தாய் பார்க்குறா. அதோ அவள் காலேஜுக்கு போகிறா. அவள் போகிற வழியில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிரமாதமான கார்லாம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒன்று கூட அவள் ஏறிட்டு பார்க்குறதே கிடையாது. சில சமயம் சில கார்களை பார்ப்பா. அந்த கார் மேலே நம்ம தெரியாமல் கூட வந்து விழுந்துடக்கூடாதுன்னு, மோதிக்கக்கூடாதுன்ற ஜாக்கிர உணர்ச்சி மட்டும்தான். இது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அக்னி பிரவேசம் அப்படின்ற சிறுகதை. இது வெளியான காலகட்டத்தில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தன்னோட பெண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு தாய்க்கு இருக்கிற பதட்டத்தை ரொம்ப அழகாக நுணுக்கமாக எழுதியிருப்பார். கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.